ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி நிறைய வீட்டு குறிப்புகள் இருக்கு. அதுல ஒரு சில வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஏதாவது ஒரு வீட்டு குறிப்புகள் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிப்ஸுக்கு நான் இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ல சம்டைம்ஸ் வந்து சாரியோ அல்லது ஷாலோ இந்த மாதிரி சேஃப்டி பின் மாட்டும் போது சில டைம் வந்து அந்த சேஃப்டி பின் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதனால அந்த ட்ரெஸ் வந்து அதிக டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டி பின் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேஃப்டி பின்ல இந்த மாதிரி சின்னதா பீட்ஸ் எடுத்துக்கலாம். என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க அந்த சேஃப்டி பின்ல. அதுக்கப்புறம் நீங்க ட்ரெஸ்ல மாட்டினீங்கன்னா அந்த சேஃப்டி பின் வந்து சேஃபா மாட்டி எடுக்க முடியும். இங்க பாருங்க, சூப்பரா சேஃபா மாட்டி எடுக்க முடியுது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்கோ அல்லது ஹெட்செட்டோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுடுவோம். ஸோ அதனால சிக்கல் ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹெட்செட்டோ மைக்கோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுருக்கி வச்சதுக்கு அப்புறம் பின் போட்டு வச்சீங்கன்னா எந்த வித சிக்கல் இல்லாம ஈஸியா இருக்க வரும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், எமர்ஜென்சிக்கு கிளிப் தேடும் போது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிளிப்பை வந்து அங்கங்க வைக்காம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். அந்த சேஃப்டி பின்ல மாட்டி வச்சு ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சிப் வந்து ஷாப்பிங்கோ அல்லது டிராவல் டைம் நம்ம வெளியே போகும்போது அந்த கர்ச்சிப் வந்து மிஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க வலையில இந்த மாதிரி கர்ச்சிப்பை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல சேஃப்டி பின் போட்டு மாட்டி வச்சீங்கன்னா அந்த கர்ச்சிப்பை யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மிஸ் ஆகவும் ஆகாது. இது ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால ஷாப்பிங் போகும்போது நம்ம கையில உள்ள கர்ச்சிப் ஈஸியா மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க மாட்டி அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாரிலையோ அல்லது ஷால்லையோ பின் மாட்டும் போது வெறுமனே பின் மாட்டாம இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்புல பீட்ஸ் எடுத்து அந்த பின்ல மாட்டினீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். பாருங்க, பார்க்கும்போதே அழகா இருக்கு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே போகும்போது வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போவோம். ஹேண்ட் பேக்லயோ அல்லது பேக்லயோ எடுத்துட்டு போகும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணி அந்த பேக்லயோ அல்லது ஹேண்ட் பேக்லயோ கொட்டிடுச்சுன்னா அதுல உள்ள ப்ராடக்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். அந்த ரப்பர் பேண்டை ஒரு பின் மாட்டி நீங்க எடுத்து போகக்கூடிய பேக் ஒரு சைட்ல இந்த மாதிரி மாட்டி விட்டுலாம். அதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்ட்ல இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மாட்டி விட்டீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. ஸோ சேஃபா எடுத்துட்டு போகலாம், தண்ணியும் கொட்டாது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி கீயை ஹேண்ட் பேக்ல போட்டுடுவோம். அந்த கீயை தேடும் போது அந்த கீ கிடைக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். அந்த சேஃப்டி பின்ல அந்த கீயை மாட்டிட்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட் பேக்கோட ஓரத்துல இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விடுறதுனால தேடணும்னு அவசியம் இருக்காது. எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சிம்பிள் ஐடியா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்ல சம்டைம்ஸ் வந்து ஜிப்லாக் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உடஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி டைம்ல அந்த ஜிப்லாக்கை ஓப்பன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ அதுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின்னா அந்த ஜிப்லாக்ல மாட்டிக்கலாம். மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க, ஒரு சூப்பரான சொல்யூஷன். சிம்பிள் ஐடியா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், சாவிகள் எல்லாத்தையும் ஹேங் பண்றதுக்கு இந்த மாதிரி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணலாம். ஈஸியாவும் இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவசர தேவைக்கு நம்ம சேஃப்டி பின் தேடும் போது அந்த சேஃப்டி பின் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வலையை எடுத்துக்கிறதா. அந்த வலையில நம்ம சேஃப்டி பின் எல்லாத்தையும் மாட்டி வச்சுட்டோம்னா, ஸோ மாட்டி ஒரு ஹேங்கர்ல ஹேங் பண்ணி வச்சீங்கன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கும். சிம்பிள் ஐடியா, எமர்ஜென்சி டைம்ல தேவைப்படும். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 11. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளக்குல சிங்கிள் பூ வைக்கும்போது அந்த பூ வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிறதா. அந்த டபுள் சைட் டேப்ல இந்த மாதிரி சேஃப்டி பின் மாட்டிட்டு விளக்கு ஒரு பின் சைடு இந்த மாதிரி அந்த சேஃப்டி பின் மாட்டி விட்டீங்கன்னா சிங்கிள் பூவை வந்து வைக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க, சிங்கிள் பூ சூப்பராக வைக்க முடியுது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 12. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த
திரி எரியிற இடத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரம் கருப்பு பிடிச்சிடும். ஸோ அதனால அது என்னதான் நம்ம வாஷ் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த திரி எரியிற இடத்துல கருப்பு கலர்ல அழுக்கு படிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிறோம். அந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதோட சென்டர் கோட்ல திரியை மாட்டி விட்டுருங்க. திரியை மாட்டிட்டு அந்த விளக்கோட நடுப்பகுதியில அந்த பின்னை வச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கு ஏற்றுறதுனால அந்த விளக்கு சீக்கிரம் கருமை அடையாது. பாருங்க, அந்த விளக்கும் சூப்பரா நின்று எரியும், பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும். சிம்பிள் ஐடியா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 13. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பேப்பர்ஸோ அல்லது பில்லோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு விண்டோஸோ அல்லது ஸ்டாப்லர் பின்னோ இல்ல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின்னை அந்த பேப்பர்ஸ்ல மாட்டி விட்டோம்னா அந்த பேப்பர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நியூஸ் பேப்பரும் சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி ஹேண்ட் பண்ணி கிச்சன்ல வச்சோம்னா கேஸ் ஸ்டவ் மற்ற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் நம்பர் 14. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிடலாம். அந்த பெரிய வெங்காயத்துல தோல் ரிமூவ் பண்ணிட்டு நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மழை காலம். அந்த மழை காலத்துல கொசுக்கள் தொல்லை அதிகமா இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ரெமெடியை தான் இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வெங்காயத்தை கட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பேஸா ஒரு சின்ன பிளேட்டோ அல்லது ஒரு கிண்ணமோ எடுத்துக்கிடலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி சின்னதா பிளேட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளேட் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தோட உள்பகுதியில ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிட்டனா இந்த மாதிரி 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கிடலாம். இன்ஸ்டன்ட் காஃபி தூளை சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டு இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமா இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 கற்பூரம் எடுத்துக்கோங்க. அந்த கற்பூரத்தையும் அந்த வெங்காயத்துல சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த கடுகு எண்ணெயும் சேர்த்துக்கிடலாம். அந்த கடுகு எண்ணெய் ஸ்மெல்லுக்கு கொசு வராது, அதனால கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த கடுகு எண்ணெயை வெங்காயத்துல தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிடலாம். அந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட் பண்ணி அதோட சென்டர் பகுதியில திரியை இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு வெங்காயத்தோட நடுப்பகுதியில திரியை இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் விளக்கு ஏற்றினீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய நறுமணத்துக்கு கொசு இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் விளக்கு ஏற்றி விடுங்க. ஏற்றி எந்த இடத்துல கொசு தொல்லை அதிகமா இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த வெங்காயத்தை வச்சீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய நறுமணத்துக்கு கொசு வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை வேணும்னாலும் ரெடி பண்ணி அங்கங்க வச்சீங்கன்னா ஈவினிங் டைம்ல கொசு வராது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 15. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்டை சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி ஒரு ஹேங்கர்ல மாட்டி வச்சீங்கன்னா எப்ப தேவையோ அப்ப எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். டிப்ஸ் நம்பர் 16. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேண்டேஜ் யூஸ் பண்ணும்போது அதோட செட்டா வரக்கூடிய பின்னு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பேண்டேஜை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேண்டேஜ் கட்டினதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேஃப்டி பின் இருக்குது இல்லைங்களா, அந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி ஒரு டெம்பரரி பின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி நீங்க டைட் பண்ணிக்கிடலாம் அந்த பேண்டேஜை. சிம்பிள் ஐடியா, எமர்ஜென்சி டைம்ல இந்த டிப்ஸ் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.